இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பகுதி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் ஏற்பதற்கு முன்னதாக நடந்த ஒரு சில சம்பவங்கள். அதில் பலவிதமான கண்ணோட்டத்தில் அதை பார்க்க முடியும். ஆனால் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலும் அதற்கு சுவிசேஷம் என்று பெயர் வந்ததுக்கு காரணமே குட் நியூஸ், இவாஞ்சலியோ இல்லையா? அப்படி குட் நியூஸ் என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான். இந்த உலகத்தில் உலகம் மரணத்தை என்றைக்குமே ஒரு ஒரு நற்செய்தியாக பார்ப்பது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மரணத்தை மட்டும் நம்ம நற்செய்தியாய் பார்க்குறோம். அதனால அது பேரே எப்படி வச்சுட்டாங்க? குட் ஃப்ரைடே இல்லையா? அநேகர் கேட்பாங்க, பிளாக் ஃப்ரைடே, சிலுவையே இல்லை மறித்து அவர் இவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறாரு, அதை நீங்கள் குட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? 2 எதிர்மறையான காரணங்கள். நீதியுள்ள தேவன், அன்புள்ள தேவன், அது 2ம் இணைந்தது தான் சிலுவை. இதை நம்ம பார்த்துட்டே வரோம் திரும்ப 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 திரும்ப. அதனால் ஒரு மோசமான நிகழ்வு நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதை போல ஒரு உன்னதமான நிகழ்வு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. 2 எதிர்மறையான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள், ஆண்டவரே எவ்வளோ நாளாக நான் ஜெபிச்சிட்ருக்கிறேன், ஆண்டவரே இதற்கு தீர்வு இல்லையா, இதுக்கு முடிவு இல்லையா, ஆண்டவரே நானும் எவ்வளோ நான் முயற்சி செய்து பார்த்துட்டேன், அது நடக்க முடியலையேன்னு அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்றால் அதற்கு பதில் கொடுப்பது அன்புக்கு ஒரு உருவெடுத்த, கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வடிவத்துக்கு பெயர் தான் சிலுவை. அன்புக்கு ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்க முடியல. இந்த எக்ஸ்ட்ரீம் டிவைன் லவ், தெய்வீக ஒரு நிபந்தனைக்கு அப்பால்பட்ட அன்புக்கு ஒரு வார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அகாப்பே லவ்ன்னு சொல்கிறோம், ஆனால் நமக்கு தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் அதுக்கு வார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தது தான் சிலுவைன்னு பார்த்தோம். அப்போது இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தில் நம்ம சிலுவையை குறித்து பல கண்ணோட்டத்தில் தியானம் பண்ண வேண்டி இருக்குது. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பயோகிராஃபி கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது 4லையும் ஒரே நபரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதியிருக்கு. ஆனால் அது அவருடைய சுய சரித்திரம் கிடையாது. அவருடைய சரித்திரத்தை இந்த 4 பேர் எழுதலை. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, மேசியாவாக ஒருவர் வருவார் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாம் நிறைவேற்றப்பட்டது இந்த நபர்லன்ட்டு அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். ஆனால் அதில் இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இந்த 4 பேரும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் அவர்கள் எழுதும்போது இயேசு கிறிஸ்துவின் மரண செய்தி, அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு தான் மேக்சிமமாக அதிகமாக எழுதியிருக்கிறாங்க. மத்தேயுல பார்த்தீங்கன்னாலும் மார்க்கில் பார்த்தீங்கன்னாலும் 1/3, 3/1 அவருடைய மரணமும் அதற்கு முன்னாலேயும் என்ன நடந்ததுன்றதான் எழுத தொடங்குறாங்க. லூக்காவில் பார்க்கும்போது 1/3 இருக்காது, 1/4 இருக்கும். ஆனால் யோவானில் பார்க்கும்போது பாதிக்கு பாதி அவரது எது இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அதற்கு முன்னால் நடந்த சம்பவங்களும். அதனாலே இது மிக மிக முக்கியமானது என்பதை வேதாகமம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 பரிசுத்தவான்களும் மிகுதியான காரியத்தை விளக்கி சொன்னது அவர் பிறப்பை பற்றி இல்லை, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை பற்றி இல்லை, அதிகமாய் சொன்னது இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாய் சொன்னது சுவிசேஷம். மரணத்தினால் நான் பெற்றுக்கொண்ட என்னுடைய நிறைவான வாழ்க்கை, மரணத்தினால் நான் பெற்றுக்கொண்ட வெற்றி, எதையெல்லாம் இழந்து போனேனோ, முதலிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், எனக்கு கொடுக்கப்பட்ட பிதாவின் சமூகம், பிதாவின் அன்பு, எதையெல்லாம் இழந்து
நான் நின்றேனோ அதையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்த நற்செய்தியை தான் இவங்க 4 பேரும் மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அப்போது நம்மளும் தியானிக்க வேண்டியது இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி தியானிக்கணும். இந்த 40 நாட்களிலே தியானம் செய்ய வேண்டும் என்று சபை தலைவர்கள் அழகாக நமக்கு ஒரு வகையறை செய்து கொடுத்துருக்குறாங்க. அதோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் இதை காரியத்தை தியானிக்கணும். ஏன்னா இந்த 40 நாள் இதுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறோம். நம்ம எவ்வளவு தியானம் செய்தாலும் அந்த தியானத்தில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய மரணம் இந்த 40 நாள் தியானம் செய்யலாம், அதை தொடர்ந்து தியானம் செய்யலாம். இதை வெறும் ஈஸ்டரோட நம்ம விட்டுடுறது கிடையாது. இதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த காரியங்களை தியானம் செய்யலாம். இப்போ நம்ம முதலாவது என்ன பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, கைது செய்கிறாங்க. அதற்கு முன்னால் என்ன நடந்தது, அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு என்னன்றதை மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு முக்கியமான கருத்தை மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 4 பேரும் எழுதி வைத்திருக்கிற நிகழ்வுகளை நம்ம தியானம் செய்தால் ஒரு வருஷம் பத்தாது நமக்கு. அது தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருக்கணும். சரி, முதலாவது என்ன நடக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா இல்லை, கிங் ஆஃப் த ஜூஸ்ன்ட்டு திரும்ப திரும்ப அந்த கிங்குன்ற வார்த்தை வருது. அவரை ராஜாவாக அநேகர் பார்க்குறாங்க. அவரும் ஒரு ராஜா தான். ஏன்னா பிறக்கும் போதே அவர் பிறந்ததை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் யோசேப்பின் பரம்பரையில் பார்க்கும்போது யோசேப்பு ஒரு ராஜ பரம்பரையில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் லூக்காவில் மேரியினுடைய வழியில் பார்க்கும்போதும் ராஜ பரம்பரையில் தான் இவர் வராரு. அதனால தான் இவர் பிறந்து கொஞ்சம் வருடத்தில் அவரை தேடி வராங்க இல்லையா. ராஜாக்கள் தேடி வரும்போது ராஜாவாக பிறந்தவர் எங்கேன்ட்டு அவங்க எங்கே தேடிட்டு போயிடுறாங்க, அரண்மனையிலேயே தேடிட்டு போகிறாங்க. அதனால் இவர் ராஜாவாக அநேகர் பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் பார்த்த விதம் என்னன்னா, அவர் தங்களுக்கு ஆளுகை செய்து தங்களை யூதர்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஆளுகை செய்வார், அப்படிப்பட்ட ராஜாவாக வருவார்னு பார்க்குறாங்க. அவர் ராஜா தான், ஆனால் அவர் வந்தது எப்படி வந்தார்னா, முதலாவது சமாதானத்தை கொடுக்கிற ராஜாவாக வந்தார். அந்த காலத்துல எல்லாம் ராஜா ஒரு படைக்கு சென்று வெற்றி பெற்றார்னா நமக்கு தெரியும், அவர் குதிரை மேலே வருவார். குதிரை மேலே மக்களுக்கு அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்ளுவார். அதுபோல் இவர் குதிரையில் ஒரு ஹார்ஸில் வராமல் இவர் கழுதையை தெரிந்து கொண்டது சகரியா 9:9 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக இவர் என்ன செய்கிறாரு, கழுதையையும் கழுதை குட்டியும் கொண்டு அதில் வராரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை நினைவு கூற போகிறோம். பீஸ், அவர் சொன்னது எல்லாம் என்ன, ஓசன்னா எங்களை விடுவியும் விடுவியும் எல்லாரும் கத்துறாங்க, அவரை போற்றி புகழ்கிறாங்க. ஏன்னா அப்போதான் லாசருவை உயிரோடு எழுப்பி சில நாட்கள் கடந்திருக்கிறது. அதனால் இவர் வந்தது எப்படி வந்தாருன்னா, அவர் சமாதானமாக வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நேராக அந்த பவனியில் ரைட் சைடு திரும்பி இருந்தாருன்னா, பூகோளத்தின்படி ஜாகிரஃபி படி சொல்கிற ரைட் சைடு திரும்பி இருந்தாருன்னா, வலதுபுறம் திரும்பி இருக்கும்போது அவர் எங்கே போயிருப்பார், அரசாங்கத்தின் ராஜாவாக போயிருப்பார். ஆனால் அவர் எங்கே திரும்பிட்டார், அது வரைக்கும் ஜனங்க ஓசன்னா ஓசன்னான்னு கத்திட்டு க்ரௌட் வெல்கம்டிம்னு பார்ப்போம். நம்ம இதே கூட்டம்தான் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தப்போகுது. ஏன்னா அவர் எந்த பக்கம் திரும்பினார், எருசலேம் தேவாலயம் இருக்கிற பக்கம் இடது பக்கமாக திரும்பி விடுகிறார். ஒருவேளை இஸ்ரேலுக்கு போக உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்து போயிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். இப்போ போகிறத நம்ம யோசிக்க முடியாது, ஆனால் அங்கே போகும்போது தான் இதெல்லாம் எவ்வளவு உண்மையாய் நடக்கிறதுன்னு பார்க்குறோம். அதே வழியில் நம்மளும் இப்போ நடந்து போக முடியும். நமக்கு அதை வழியை அதே வழியில் நடக்க நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்படி நடக்கும்போது இவர் இடது பக்கமாக இருக்கிற எருசலேம் தேவாலயத்தில் திரும்பிடுறார்.
அடுத்தது என்ன செய்கிறாரு, அப்படி திரும்பிட்டு போகிற வழியில் தான் அத்தி மரம் இல்லையா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்போ வெறும் சீடர்கள் மட்டும் போகிறதுக்கு முன்னால் இவர் இன்னைக்கு இப்படி போகிறாரு இல்லையா, இந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரியில் அத்தி மரம் வரல, இது அடுத்த நாள் தான் வருது. அதனால் இந்த முறை கழுதையில் ஏறி செல்லும்போது இவருடைய டைரெக்ஷன் திரும்பிடுது. அதனால் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியல, அதை விளங்கி கொள்ளவே முடியல. இவருக்கு என்னடா, இவர் நமக்கு ஒரு ஆட்சியில் பெரிய சுதந்திரத்தை கொடுப்பார் என்று யோசித்தோமே, இவர் அப்படி செய்யலையேன்றாங்க. அப்படின்னா அவங்களால எதை விளங்கி கொள்ள முடியவில்லை? முதலாவது அவர் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை சமாதானத்தை உலகத்தில் நிலைநாட்ட, எந்த சமாதானத்தை இழந்து போனோமோ அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதின் ஒரு அடிப்படையாக, ஒரு உருவகமாக மக்கள் விளங்கி கொள்ள அவர் அப்படி வந்தார். இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இதுக்கு அடுத்து நடக்கிறதுக்கெல்லாம் என்னென்னைக்கு நம்ம சரியாக சொல்லாட்டியும் என்னென்னைக்கு நடந்தது, திங்கக்கிழமை, செவ்வாய், புதன் இப்படி நம்ம பார்க்கறதோடைய, ஏன்னா அதை பார்க்குறதற்கு நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும். ஆனால் அடுத்து என்ன நடக்குதுன்னா, திரும்பி அவர் என்ன செய்கிறாரு, அந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரி வெற்றிகரமான ஒரு வருகை எருசலேமுக்கு தந்த பிற்பாடு பெத்தனியாவுக்கு திருப்பி போகிறாரு. பெத்தனியிலேருந்து தான் வராரு. பெத்தனினா உங்களுக்கு உடனே தெரியும், மார்த்தாள், மரியாள், லாசரு, இங்கேருந்து தான் வராரு. திருப்பி என்ன செய்கிறாரு, அதே இடத்துக்கு பெத்தனிக்கே போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், அவர் ஊழியம் செய்யும் போதெல்லாம் முதல்ல அவர் ஊழியம் துவங்கினது எங்கே தெரியுமா? யூதேயா, எருசலேமில். எருசலேமை சுற்றி. ஆனால் ரொம்ப எதிர்ப்பு வந்தது. உடனே அவர் எங்கே போயிடுறாரு, கலிலேயாவுக்கு போய் கலிலேயாவில் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறாரு. இப்போ அவருக்கு நல்லா தெரியும் அவர் மரிக்க போகிறாரு, சிலுவையின் மரணம் அவருக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறதுன்னு இவருக்கு எல்லா வெளிப்பாடும் கிடைத்திருச்சு. இது நமக்கு எப்படி தெரியும்னா, சீஷருங்க கிட்ட 3 தடவை திரும்ப சொல்லுவார். எப்போ இந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு முன்னாலேயே அவர் சீடர்கள் கிட்ட பேசும்போது, என்னைக்கு நான் யாருன்னு கேட்குறப்போ பேதுரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அவர் சொன்னாரோ, இவங்களுக்கு என்னை யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்ட்டு உடனே தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்களோடு பேச தொடங்கினார். ஆனால் அவர்களோ அதை குறித்து உணர்வில்லாதவர்களாயிருந்தார்கள். இது முதல்ல அவர் மனதில் ஏற்பட்டக்கூடிய துக்கம். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது, ஏதோ ஒரு துக்கம் நடக்குது என் வாழ்க்கையில், அது வெற்றிக்கு சின்னம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தின் வழியாக நான் போகணுன்றப்போ அதை குறித்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை குறித்த உணர்வே இல்லாமல் இருக்கு நீங்கள் நினைக்கும் போது எனக்கு இல்லை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலனாலும் அது மிக வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா? நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நான் இந்த கடினமான இதில் போயிட்டுருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உடனே நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பலன் கிடைக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அது கிடைக்கல, இங்கேயே தொடங்கிடுச்சு. இப்போ அடுத்தது அவர் என்ன செய்கிறாரு, இப்போ சீடர்களை கூட்டிகிட்டு பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு போகிறாரு. இது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து நடக்கிறது. அப்படி போகும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. இது நமக்கு தெரிந்த பகுதி. அந்த அத்தி மரத்தை பார்த்துட்டு அதில் பழங்கள் இல்லைன்ட்டு ஆண்டவர் அதை சபிக்கிறாருன்னு பார்க்குறோம். இந்த சபிக்கிறாருன்னு வார்த்தை அவர் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லா அற்புதங்களும் கன்ஸ்ட்ரக்டிவ், எதுவுமே டிஸ்ட்ரக்டிவ் அற்புதம் கிடையாது இல்லையா? நம்ம பார்க்குற 37 அற்புதங்களை நம்ம சுவிசேஷங்களில் பார்க்குறோம். வித்தியாசமான அற்புதங்கள், வியாதியிலிருந்து சுகம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, இயற்கை சூழ்நிலைகளிலே பெரிய பெரிய அற்புதம் இதை செய்திருக்கிறாரு. மரித்து போனவர்னா கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ், உருவாக்குகிற அற்புதங்கள். ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் அற்புதமாய் நமக்கு காணப்படுகிறது. ஆனால் இதன் உள்ளான அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது இதில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், விசுவாசத்தின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாயில நீ சொன்னீனா
அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். உன் வாயில் நீ சொல்லும்போது அது நிச்சயமாக அந்த விசுவாசம் பலப்பட்டு அந்த விசுவாசம் என்ன ஆகும், ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும்ன்ற உண்மையை கற்றுக் கொடுக்குறாரு. அது நமக்கு தெரியும். அதனால் நம்முடைய வாயில் என்ன இருக்குது, ஜீவனும் மரணமும் இருக்கிறது. இதை நம்ம விளங்கிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோன்னா அத்தி மரம்னு சொல்கிறது என்னன்னா அந்த உண்மையையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா அத்தி மரம்னு சொல்கிறது இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய ஆலயத்தை அவங்க என்ன செய்யலை, சரியாய் பராமரிக்கலை. அதில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆலயத்தில் அந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதிலும் ஒரு ஆழமான கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அவுட் சைடு கோட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆலயத்தில் அந்த வெளிப்பிரகாரத்தில் மட்டும்தான் புறஜாதி மக்கள் போக முடியும். அந்த புறஜாதி மக்கள் வரக்கூடிய அந்த இடத்தை இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மணி சேஞ்சஸ். ஏன் மணி சேஞ்சஸ் வராங்க அந்த காலத்தில் எப்படின்னா, அந்த ஊர் பணம் என்ன செய்ய முடியாது, இவங்க காசு கொடுக்க முடியாது. அதனால் யூதர்களின் அந்த பணத்தில் அவங்க கொடுக்கணும். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒருவேளை தூர இடங்களிலிருந்து வந்திருப்பாங்க இல்லையா, பல இடங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எருசலேம் தேவாலயத்தில் பல நாடுகளில் இருந்து அந்த பஸ்கா பண்டிகைக்காக மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்போது அவங்க கையில் அந்த மணி என்ன இல்லை, இவர்கள் எந்த வகையில் கொடுக்க வேண்டுமோ அந்த கன்வெர்ட்டட் கரன்சி அவங்க கையில் இல்லை. அதனால் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி மணி சேஞ்சஸ் இவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு எத்தனை வகையில் எந்த கரன்சியில் பணம் வேணுமோ, எதை வழிபாடு செய்ய பணம் வேணுமோ அந்த பணத்தை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதுக்கு என்ன செய்வாங்க, இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி போடுவாங்க. அதனால் இது ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. உங்களுக்கு விளங்குது இல்லையா, மணி சேஞ்சஸ். அடுத்தது என்ன நடக்குதுன்னா, வியாபார ஸ்தலம் மட்டும் இல்லை, இதில் ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா, நிறைய பலி செலுத்துறதுக்கு எந்தெந்த பலி செலுத்தணுமோ அவங்க எடுத்துட்டு வர முடியாது பல இடத்துல இருந்து. அதனால இங்கே தான் வாங்குவாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற வெளிப்பிரகாரம், அந்த வெளிப்பிரகாரத்தை இவங்க வியாபாரமாக மாற்றிடுறாங்க. இவங்க இப்படி மாத்துறனால என்ன நடக்குதுன்னா, புறஜாதிகள் உள்ள வர இடமில்லாமல் போய்விடுகிறது. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது. அடுத்த பரிசுத்த ஸ்தலத்தில் யூதர்கள் மட்டும்தான் போக முடியும். அப்போ எப்படி தேவன், இந்த தேவாலயம் என்று சொல்லுவது அது தேவன் தன்னுடைய பிரசன்னம் தங்குகிற இடம். புறஜாதிகள் தேவனுடைய பிரசன்னத்தை விளங்கி கொள்ள இது தடையாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ கோபத்தில், என் புறஜாதிகள் நம்மளை போன்ற ஆட்கள், யூதர் அல்லாதவர்கள் தேவனது பிரசன்னத்தை விளங்கி கொள்ள தடையாக இருக்கிறதே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு தெரியும். அவர் பரிசுத்த கோபத்தினால தேவன் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் நம்மளை என்ன செய்யணும், இன்னைக்கு நீயும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் எந்த இடத்தை நம்ம சரீரமாகிய அந்த வெளிப்பிரகாரம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக காத்துக்கிறோமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து நம்மளையே என்ன செய்யணும், இந்த நாட்களில் தியானம் பண்ணணும். சரி, நேரம் இல்லாததுனால நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அடுத்தது அந்த லாஸ்ட் சப்பர் வருது. அப்போ அத்திமரம் பார்த்தோம், இந்த கிளென்சிங் ஆஃப் த டெம்பிளும் பார்த்தோம். இப்போ இந்த லாஸ்ட் சப்பர்ன்றது நமக்கு மிக மிக முக்கியமான காரியம். அந்த காலத்தில் பஸ்காவுக்கு ரீப்ளேஸ் பண்ணது தான் இந்த இறுதி ராப்போஜன இரவு. அந்த இறுதி ராப்போஜன இரவில் இருந்து இனிமே பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படாது. ஏன்னா தேவன் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஞாயிற்றுக்கிழமை ராஜாவாக நம்ம பார்க்குறோம், சமாதானத்தின் ராஜாவாக. இங்கே பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பார்க்குறோம். அதனால இன்னையிலிருந்து இட் ஹாஸ் ரீப்ளேஸ்டு த பாஸ் ஓவர்
கடந்து போயிட்டு இப்போ புதிதாய் ஆண்டவர் கொண்டு வந்து விடுகிறார். அதுக்கு தான் அவர் என்ன பேர் கொடுக்குறார் தெரியுமா? அதற்காக நான் புதிய ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறார். என்ன புதிய கட்டளை? இது ரொம்ப முக்கியமானதுமா. நமக்கு இப்பொழுது தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை ஒன்றே ஒன்று தான். யோவான் 13:34 நிறைய இடத்துல சொல்கிறார். 13:34 அவர் சொல்கிறது நியூ கமாண்ட். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களை நேசிப்பது போல, என்னுடைய அன்பை போல, இந்த அன்பை போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன, இந்த பாஸ் ஓவர் முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமே புளிப்பில்லாத அப்பமோ இல்லை அங்கே கசப்பான கீரையோ இதெல்லாம் இல்லை. அந்த மேஜையில் என்ன இருக்குது? 2 காரியம், அப்பமும் திராட்சரசமும். அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து புதிய இதை நான் உங்களுக்கு புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இப்போ நமக்கு அதை அந்த புதிய கட்டளை இப்போ பாஸ் ஓவர் நமக்கு எதுவாக ஆக்கி விட்டது? நாம் எடுத்துக்கொள்ளுகிற அந்த ராப்போஜனம். நம்ம ராப்போஜனம்னு அதுக்கு சொல்கிறதுக்கு ஹோலி கம்யூனியன் பல பேர் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஹோலி கம்யூனியன் ராப்போஜனம் இதுதான் நமக்கு இப்பொழுது கட்டளை கொடுக்கப்பட்டது. இதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறாரு. 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம் யோவானில் திரும்பி திரும்பி நம்ம வாசிக்க வேண்டியது. இந்த கடைசி நாட்களில் அதிகமாய் அவர் பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறாரு? தன்னுடைய சீடர்கள் கிட்ட பேசுகிறார். இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, இது எதை காட்டுது நமக்கு? இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இவையெல்லாம் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம இதில் இருந்து எப்படி வாழ வேண்டும் நடைமுறையிலன்னு பார்க்கலாம். இதில் நம்ம கீ லெசன்ஸாக நம்ம பார்த்தோன்னா, முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பது அன்பு. அன்பை பற்றி தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தான் மரிக்கப் போகிறேன் என்பதை அறிந்த பிறகு முடிவு பரியந்தம் தன் சீடர்களை நேசித்தார், அன்பு கூர்ந்தார்னு ஒரு அருமையான வசனத்தை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். ஆனால் சீடர்கள் என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். தான் மரிக்க போகிறேன்னு சொன்னதும் அடுத்தது யார் தலைவனாக இருக்கிறாரு, அடுத்தது யார் தலைவனாக வரப்போகிறது, அதை பற்றி தான் பேசினாங்க. அதில் யூதாஸ் என்ன செய்ய போகிறாரு? காட்டி கொடுக்க போகிறாரு. பேதுரு என்ன செய்ய போகிறாரு? மறுதளிக்க போகிறாரு. இந்த கடைசி அந்த ராப்போஜனத்தின் போது ஆண்டவர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி பாஸ் ஓவர் டைமில் இருந்த வழக்கம் என்னன்னா, யூதர்களின் வழக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வயசில் சின்னவங்களாக இருக்கிறவங்க போய் முதலாவது அடிமை என்ன செய்யணும்? காலை கழுவி விடுவாங்க. அந்த இடத்துல அடிமை இல்லைன்னா இந்த பாஸ் ஓவர் டைமில் இவங்க என்ன, வயசில் குறைவாக இருக்கிறவங்க எந்திரிச்சு காலை கழுவணும். அப்போ வயசில் குறைவாக இருந்தது யார்? யோவான் தானே. யோவான் என்ன யோசித்திருப்பார்? நான் ஏன் கழுவணும்? நான் தானே ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர் இல்லையா? அவர் எப்போதும் தன்னை சொல்லும்போது அவர் யோசித்திருக்கலாம். அவர் எந்திரிக்கலை. பேதுரு யோசித்திருக்கலாம், நான் வயசில் மூத்தவனாச்சே, நான் ஏன் எந்திரிக்கணும்? அவர் யோசித்திருக்கலாம். இப்படியே சொல்லிட்டு வரணும்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி யோசித்திருக்கலாம். யாருமே எந்திரிக்கலை. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் உங்களுக்கு காட்டுறேன், ஊழியனாக இருக்கிறவன் தன்னை எப்படி தாழ்த்தணுன்றத அவர்களுக்கு காட்டுறார். அதனால் அந்த அன்பு பாருங்கள், அவங்க கிட்ட குறையை கண்டுபிடிக்காம தானே அந்த முடிவு பரியந்தம் அன்பு செய்தார்ன்றதை அங்கே பார்க்குறோம். ஸோ முதலாவது அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது அவருடைய அன்பு. 2வது ஹியூமிலிட்டி, அவர் எப்படி தன்னையே தாழ்த்தி அவர்கள்கிட்ட போகிறாருன்னு. 3வது இந்த காலகட்டத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுவது தேவன் பேரிலே அவருக்கு இருந்த அலாதி அன்பு. ஆண்டவர் பேரில் அவர் வைத்திருந்தார் பாருங்க, அந்த அலாதி அன்பு, அவர் மேலே இருந்த அன்பினால அவர் என்ன செய்தார்? அவரை தேவனை முற்றிலும் நம்பினார். சரி, இந்த இடத்துல இருந்து நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்.
நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது என்னால் இந்த நெருக்கடியை மேற்கொள்ள முடியலேனும் போது அதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் என்றால் மேனேஜ் பண்ணுவேன், எப்படி அதை ஆதிக்கம் செய்வேன், அந்த நாட்களிலே நான் எப்படி நடந்து கொள்ளுவேன். இங்கிலீஷில் அழகாக இருக்குது இல்லையா, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஆண்டவரே, கிரைசிஸ் வரும்போது நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் ஜெபிக்கும் போது, உங்களுக்கு வசனம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. வழக்கமாக அவர் ஜெபிக்கும் போது அடிக்கடி நம்ம பார்த்துருக்குறோம், 5000 பேரை போஷிக்கும் போது என்ன செய்கிறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து, மார்க்கு 6:41. காது செவிடான ஒருத்தரை குணப்படுத்தும் போது மார்க் 7:34 வானத்தை அண்ணாந்து பார்த்து, லாசருவை உயிரோடு எழுப்பும் போது யோவான் 11:47 வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, யோவான் 11:41 வாசித்து பாருங்க. அண்ட் கடைசியாக ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் 17வது அதிகாரத்தில் யோவான் 17 ஜெபிக்கும் போது ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் வானத்தை அண்ணாந்து பார்த்து. எனக்கு நேற்று நான் இதை பற்றி தியானம் செய்யும்போது ஆண்டவர் கொடுத்த இந்த வெளிப்பாடை பார்க்கும்போது அடுத்தது எதையுமே யோசிக்க முடியலம்மா. இது தேம்பி அழுகணும் போல தனியாக இருந்தேன்னு என்று கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா? கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டோட முதலாவது காரியம், எப்போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர், ஃபேஸ் டவுன் ஹி ஃபெல்ட், முகதம் தரையில் விழுக்கும்படியாக அப்படியே விடுறார். அப்படின்னா என்ன? முட்டி போட்டு முகத்தை கீழே புதைச்சாரா? என்னால் இந்த ஆகினி, இந்த துன்பத்தை, இந்த கொடூரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையேன்ட்டு எப்போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்த தேவன் தன்னுடைய பாடுகளில் என்ன செய்கிறாரு? கீழே அப்படியே குனிகிறார். வாஸ்து பாருங்க, மத்தேயு 26:39, மார்க்கு 14:35. ஆண்டவர் அப்படியே தலையை மண்ணில் புதைக்கிற அளவுக்கு முட்டி போட்டும் கீழே தலை மண்ணில் பட்டிருக்கலாம், இல்லைன்னா ப்ராஸ்ட்ரேட் சாஷ்டாங்கமாய் விழுந்தோம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருக்கலாம். அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமாம்மா? 15வது அதிகாரம் இன்னைக்கு நம்மளுடைய வாசிப்பில் வருது. அபாய்டு அபாய்டு அபாய்டு. ஆண்டவரோடு நீ நெருங்கி அவரோட கான்ஸ்டண்ட்டாக உன்னுடைய ஆக்டிவாக ஆண்டவரோடு நீ உறவு வைத்து கொள்ளும்போது நீ என்ன செய்வ? தலையை தூக்க வேண்டிய நேரத்திலையும் ஆண்டவரை நோக்கி பார்ப்ப. பயங்கரமான கிரைசிஸ் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அப்படியே எங்கே போவ? உன் தலையை அவர் பாதத்தில் அப்படியே போட்டுடுறார். இந்த அபாய்டுன்ற வார்த்தைமா 15வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அதில் பைபிள்லேயே 118 முறை வருது. அதில் 42 முறை யோவான் சொல்லியிருக்கிறாரு. அதில் மிக மிக முக்கியமானது என்னன்னா, 15வது அதிகாரம் 1லிருந்து 10வது வசனத்துக்குள்ள 10 முறை அபாய்டு அபாய்டு அபாய்டுன்னு சொல்லிட்டார். நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள். அவள் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியலையா, ஜெபிக்க முடியலையா, நீ அப்படியே என்ன செய்யி? தலை குப்புற ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துரு. இந்த உலகத்தை பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காத. ஏன்னா ஒவ்வொரு முறை அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் இவர் என்ன செய்கிறாரு? முதலாவது அப்படியே தேவனுடைய பாதத்தில் அதை முகம் குப்புற விழுந்து விட்டார்னு பார்க்குறோம். ஸோ த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம செய்ய வேண்டியது, நீ என்னைக்காவது முகம் குப்புற விழுந்திருக்கிறியா? அதுக்கப்புறம் நான் முட்டி போட்டு முகம் குப்புற விழுந்து பார்த்தம்மா, எவ்வளவு அருமையாக இருக்குது. முகங்குப்புற விழுகும்போது யார் காலில் விழுகிறோம்? தேவனுடைய பாதத்தில். என்ன சொல்கிறோம் நம்ம? என்னால் இதுக்கு என்ன தீர்வுன்னு என்னால் முடியல ஆண்டவரே, நீரே எனக்கு உதவி செய்யுங்க. வானத்திலிருந்து அவருக்கு தெய்வத்துவம் வந்து அவரை பலப்படுத்தினார்னு பார்க்குறோம். அதே பலன் நமக்கும் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமாம்மா? நம்ம எப்போதுமே முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பாதத்தில் முகத்தை புதைத்து விடையறோம். ரெண்டாவது வரும்போது லாங் டைம் வியூ பார்க்கணுமா?
அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்கள் பார்க்கும்போது ஷார்ட் டைமாக பார்த்துருந்தாருன்னா, அவர் போகிறாரு பார்க்குறாரு, சீஷருங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, திருப்பி வராரு, போகிறாரு பார்க்குறாரு, சீஷருங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, திருப்பி வராரு, திரும்ப 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 வந்தார். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம் கண்டினியூஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் ப்ரேயர். சேம் அதே இதுக்கு தான் ஜெபிக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறை அவர் ஜெபிக்கும் போதும் அவர் வானத்திலிருந்து அவருக்கு பெலன் கிடைக்கும் போது, அழகான பாட்டு கேட்டோம் இல்லையா, நிரப்பிடுங்க. பரிசுத்த வல்லமையினால பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பும் போது நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்வோம், திரும்ப 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 கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் கேட்போம். ஒன்று. ரெண்டாவது, அதே திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்னா, முடிவான முழு பிக்சரை பார்க்க ஆரம்பிப்போம்மா. ஏதோ ஒரே ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காம ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு பார்க்க உதவும். எபிரேயர் 12:2 நீங்கள் திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சிலுவைன்ற வார்த்தை கடைசியாக வர பகுதி இதுதான். இதுக்கப்புறம் சிலுவைன்ற வார்த்தையை நம்ம பார்க்க மாட்டோம். எபிரேயர் 12:2 தன் முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவர் எப்படி எடுத்துக்கொண்டாராம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டார். ஒருவேளை நம்ம கிரைசிஸில் போயிட்டுருக்குறோமா, கவலைப்படாதீங்க. முதலாவது நம்ம முகத்தை அவர் பாதத்தில் புதைச்சிட்டோம். ரெண்டாவது, திரும்ப திரும்ப அவரை பார்த்தே பர்சிஸ்டன்ட் ப்ரேயர் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மூணாவது, நம்ம என்ன கற்றுக்கிறோம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில், ஆண்டவரே என்னுடைய சித்தம் இல்லைப்பா, உம்முடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்ட்டு இறுதியான காரியத்தை நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 26:39 42 வரைக்கும் பார்க்கும்போது அவர் ஜெபம் அப்படியே மாறுதுமா. எவ்வளோ அழகாக இருக்குது. உமக்கு சித்தமானால் இதை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு கேட்டவர், ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா அந்த ஃபுல் பிக்சர், நான் என்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்போது எதையெல்லாம் மனிதன் இழந்தானோ அதையெல்லாம் நான் கொடுக்க போகிறேன். பிதாவின் சித்தம் எதற்காக இந்த உலகத்தில் என்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்ற போகிறேன். மூன்றாவது, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்தது நம்ம என்ன கற்றுக்கணும்னாமா, சமாதானம், ரெஸ்ட் இன் பீஸ். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார் இல்லையா, அதனால அவர் என்ன செஞ்சார், அப்படியே முகங்கிற விழுந்தவர் அப்படியே படுத்தில்லை, அந்த சூழ்நிலையில் அப்படியே மூழ்கி போயில்லை. அவர் என்ன செய்கிறாரு, மத்தேயு 26:45-46 கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம அடுத்து கற்றுக்கொள்ள வேண்டியது, எழுந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். என்ன செஞ்சார், அவர் எழுந்தார். He rose and he says, let us rise and let us go. போலாம் வாங்கன்ட்டு. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமாம்மா, அவர் கெத்செமனே தோட்டத்தில் வழக்கத்தின்படியே வந்தார். அப்போனா வழக்கத்தின்படியே அவர் வர இடம் யூதாஸுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். யூதாஸ் தன்னை இவர் வேற எங்கேயாவது போயிருந்தா யூதாஸ் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனால் தனக்கு முன்னாக வைத்திருக்கும் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற யூதாஸ் தன்னை எங்கிருந்தால் கண்டுபிடிப்பான் என்று தேவனுக்கு தெரிஞ்சதோ அதே இடத்துக்கு போய் he is facing the situation. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. முதல்ல வித்ட்ரா பண்ணணும், அடுத்தது என்ன செய்யணும், போய் ஃபேஸ் பண்ணணும். எந்த கிரைசிஸாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், எந்திரிங்க, தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, எந்திரிங்கன்னு 11 பேரையும் கூட்டிகிட்டு நேராக போய் நிற்கிறாரு. நின்றுட்டு அவங்க சொல்கிறாரு அங்கே அவங்க கிட்ட, நான் தான். உங்களுக்கு தெரியும், இந்த நான் தான்னா அது ஒன்றை மட்டும் ஒரு வருஷக்கணக்காக நம்ம என்ன செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். நான் தான்ட்டு அவங்க முன்னால் போய் நிற்கக்கூடிய தைரியம், உன்னுடைய கிரைசிஸை நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எங்கேருந்து வந்தது? தலை தூக்கி பார்த்தவர் தலையை ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்தார் பாருங்க. ஃபேஸ் டவுன். வென் யூ ஃபால் ஃபேஸ் டவுன் யூ கேன் ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் ஃபேஸ் அப். ஆண்டவருடைய பாதத்தில் நீ விழுந்துட்டீன்னா உன் சூழ்நிலைக்கு எதிர்த்து தலையை தூக்கி நிற்கலாம். அங்கே தலையை தூக்கினவர் திரும்பி தலையை அவர் என்ன செய்யலை, வணங்கவே இல்லை. எல்லாம் முடிந்தது,
பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி பிதா கிட்ட தலை சாய்க்கிறாருமா. தலை குனியில் தலை சாய்த்தார்னு பார்க்குறோம். ஸோ கிரைசஸ் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்து நம்ம பார்க்குறது அப்போஸ்தலர் 4:13 பார்க்கும்போது கிரேட் பவர் அண்ட் கிரேட் கிரேஸ் இஸ் கிவன். இது ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் தேவனுடைய கிருபையும் நானும் நீயும் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதனால் நானும் நீயும் என்ன செய்யக்கூடாது, ஒரு கிரைசஸ் சவாலை சந்திக்கும் போது நீ என்ன நினைக்காத, பின்னால் எத்தனை முறை தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். சின்ன சின்ன சவால்களில் உதவி செய்தார். இது பெரிய சவால், இதிலும் தேவன் எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். எனக்கு என்ன கிடைக்கும், மிகுதியான பலனும். எந்த பலன் அது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பலனும் கிருபையும் எனக்கு கிடைக்கும். அதனால் ஆண்டவர் சவாலை சந்திப்பது எப்படி என்று நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. அதனால் சவால் வரும்போது ஒரு பகுதி என்ன செய்யணும், சவாலை சந்திக்கிறதுக்கு முன்னால் நம்ம முகங்குப்புற ஆண்டவருடைய பாதத்தில் விழ கற்றுக்கொள்ளுங்க. முழங்காலில் நின்று ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க. சாஷ்டாங்கமாக இருந்த ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய கிரைசிஸ் ஆண்டவர்கிட்ட திரும்ப 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 சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களை பலப்படுத்தும் போது எழுந்து நின்று என்ன செய்வீங்க, கிரைசிஸை எதிர்நோக்கி பார்ப்பீங்க. அதற்கு பிற்பாடு தேவன் முன்பாக தலையை குனிகிறவன் மனுஷர் முன்பாக தலை நிமிர்ந்து நிற்பான். சவால்கள் முன்பாக தலை நிமிர்ந்து நிற்பான். இதை தான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டு வரேம்மா. எனக்கு என்னுடைய சாட்சி சொல்ல இங்கே நேரம் இல்லை, முடிச்சிடலாம். நேரம் கடந்து போயிடுச்சு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா உம்முடைய கடைசி நாட்களில் கடைசி மணி நேரங்களிலப்பா ஆண்டவரே, எப்படி நீர் கீழே ஆண்டவரே அந்த கெத்செமனே தோட்டத்தில் வழக்கமாய் நீர் போகிற அந்த தோட்டத்தில் போய் ஆண்டவரே எப்படி தனித்து போய் ஆண்டவரே 3 பேரை நீர் அழைத்து சென்றாலும் 11 பேர் வந்திருந்தாலும் நீர் தனியாக போய் ஆண்டவரே பிதாவின் முன்பாக அப்படியே தலை கவிழ்ந்தீரே ஆண்டவரே. அதனால்தான் உமக்கு ஆண்டவரே உமக்கு எதிராக இருந்த அந்த பெரிய சவாலை சாதனையாக மாற்ற முடிந்தது. அந்த சாதனையாக நீர் மாற்றின அந்த பலத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலே நாங்கள் நிற்கிறோம். எத்தனையோ சவால்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கின்றன ஆண்டவரே. தேவனே, இந்த சவாலை சாதனையாக நாங்கள் மாற்ற நீர் எந்த வழிமுறைகளை கையாண்டீரோ, யோர் மாடல் ஆண்டவரே, நாங்களும் அதையே கையாள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.